ஸோ குட் மார்னிங். ஸோ டெஸ்ட் ஈஸியாக இருந்ததா? ரொம்ப ஈஸியாக இருந்துச்சா? சூப்பர். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஜியாகிரஃபி. தி ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இஸ் விச் ஆஃப் தி ஃபாலோயிங் பிளான்ட்ஸ் ஆர் விசிபிள் டியூரிங் பிஃபோர் சன்ரைஸ் அண்ட் ஆஃப்டர் சன்செட்? மெர்க்குரி அண்ட் வீனஸ். சூப்பர், கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. வெரி குட். எதனால? அதான் பார்க்க முடியும், அதான் கொஸ்டினே. ஏன் பகலில் தெரியுது? அதாவது சூரிய உதயத்துக்கு முன் அண்ட் மறைஞ்சதுக்கு பின். பக்கத்தில் இருக்கிறது ஆஃப் பண்ணி வேற மின்கற்கள் எரிகற்கள்லாம் நான் பக்கத்தில் இருக்குது, அதெல்லாம் வந்து கணக்கு. சூரிய வெளிச்சம் ஈவன் நிலவும் கூட தெரியும், பட் சூரிய உதயத்துக்கு அப்புறம் அதுவுமே லைட்டாக மறையிற மாதிரி தெரியும். பிகாஸ் ஆஃப் தி பிரைட்னஸ் இஸ் ஸோ பிரைட் இட் இஸ் நாட் விசிபிள். ஓகே, தட்ஸ் த ரீசன். தென் செகண்ட் கொஸ்டின் பிளானட்ஸ் தட் கேன் பி சீன் வித் நேக்கட் ஐஸ். வெறும் கண்களால் காண இயலும் கோள்கள். That means without any telescope, with the help of any telescope, we can see the planets. எதெல்லாம்? Mercury, Venus, Mars, Jupiter. C. Saturn முடியாதா? Saturn பார்க்க முடியுமா முடியாதா? Answer is D, Delhi. இது எல்லாமே நீங்கள் பார்க்க முடியும். இந்த கடைசி ரெண்டு பிளானட்ஸ் மட்டும்தான் நம்மளால் பார்க்க முடியாது with the telescope. The next question. Which of the following planets that can be seen only by telescope? Uranus and Neptune. So அதை தவிர இருக்கிற மீதி ரெண்டும் we can see only by telescope. Then which of the following planet is also called as morning star? Venus. விடி வெள்ளி இல்லையா? எதனால அது விடி வெள்ளி? ஹீட் அப்சர்வ் பண்ணிக்குது, அதனால ஹீட் அப்சர்வ் பண்ணுறதுனால பிரகாசமாக தெரியுது. ஓகே, இட் இஸ் தி மோஸ்ட் ஹாட்டஸ்ட் பிளானட் இல்லையா? ஹாட்டஸ்ட் பிளானட் அண்ட் ஆல்சோ தி பிரைட்டஸ்ட் பிளானட் விடிவெள்ளி. ஃபைன். தென் எர்த் ரொட்டேட்ஸ் இன் தி டைரக்ஷன் ஆஃப் வெஸ்ட் டு ஈஸ்ட், ஈஸ்ட் டு வெஸ்ட், நார்த் டு சவுத், சவுத் டு நார்த். பூமி எவ்வாறு சொல்கிறது? வெஸ்ட் டு ஈஸ்ட். ஓகே, அதனால தான் சூரியன் வந்து கிழக்கில் உதிக்கிறது போல் தெரியுது. கிழக்கில் உதித்து மேற்கில் மறைகிறது. தென் ஆக்சிஜன் கேன் பி ஃபவுண்ட் இன் எர்த். உயிர்வளி எந்த கோளில் காணப்படுகிறது? பூமி, எர்த். ஆப்ஷன் இஸ் பி. விச் ஆர் தி ஃபாலோயிங் ஆர் சாலிட் ஆர் ராக்கி பிளானட்ஸ்? திடக்கோள்கள் எவை? புதன், வெள்ளி, பூமி, செவ்வாய். மெர்க்குரி, வீனஸ், எர்த், மார்ஸ். எஸ், கரெக்ட். Eighth question. Which of the following are gaseous or Jovian planets? வாயுக்கோள்கள். வியாழன், சனி, யுரேனஸ், நெப்டியூன். ஓகே, ஜூபிட்டர், சாட்டர்ன், யுரேனஸ், நெப்டியூன். குட். Ninth question. In which pathway do all the planets revolve around the sun? நீள்வட்ட பாதையில், கோள வடிவ பாதையில், கடிகார எதிர் திசை பாதையில், கடிகார திசை பாதையில். Answer is anti-clockwise, clockwise. Elliptical. It is elliptical. Yes. எல்லா கோள்களுமே நீள்வட்ட பாதையிலே, அது எலக்ட்ரிக்கல் பாத்வேல தான் சுற்றிட்டு. ஓகே, அது ஏன் வந்து சூரியன் உள்ளே போய் சேரல? கிராவிட்டி இருக்குது, சூரியனோட கிராவிட்டியில் தான் எல்லாம் மொத்தம் இருக்குது இல்லையா? பட் ஆனால் அந்த சூரியனோட கிராவிட்டி வந்து இது இன்னும் அப்சர்வ் பண்ணல. இதனால இதுக்குன்னு ஒரு கிராவிட்டி இருக்குது இல்லையா? பிளானட்டுக்குன்னு ஒரு கிராவிட்டி இருக்குது. எப்படி வந்து நிலவு வந்து பூமியினுடைய அந்த கிராவிட்டியில் வந்து ஒன்று சேராமல் இருக்குது, ஏன்னா நிலவுக்குன்னு ஒரு கிராவிட்டி இருக்குது, அதுக்கு ஒரு மாஸ் இருக்குது. ஸோ அந்த கிராவிடேஷன் லாக்குன்னு சொல்லுவோம். ஓகே, அது மாதிரி தான் சன்னு கூட எல்லா பிளானட்ஸும் அந்த கிராவிடேஷன் லாக்கில் எலிப்டிக்கல் பாத்வேல சுற்றிட்டு இருக்கு. ஓகே, தென் விச் இஸ் தி ஹாட்டஸ்ட் கேசியஸ் பால்? மிக வெப்பமான வாயு பந்து எது? ஜூபிட்டர், வீனஸ், சன், காமெட். சன்னா வீனஸா? வீனஸ் இஸ் தி பிரைட்டஸ்ட் பிளானட் நம்ம சொல்லியிருக்கோம். இங்கே நாம கேசியஸ் பால்னு கேட்டிருக்கோம். ஸோ எதுவாக இருக்கும்? ஆன்சர் இஸ் சன், சூரியன். விச் இஸ் தி ஹாட்டஸ்ட்
பிளானட் அப்படின்னு கேட்டால் சிம்பிளி இட் இஸ் வீனஸ். ஓகே, ஃபைன். ஓகே, தேங்க்யூ.